ஹலோ அண்ட் வெல்கம் டு மெட்ராசப்பட்டினம். இந்த மெட்ராசப்பட்டினம் எபிசோட்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, அடுத்த கிரவுண்ட் ஆடுகளம் சீக்வன்ஸ் பார்க்க போறோம். ஆடுகளம் சீக்வன்ஸ்ல எட்டந்தர் ஸ்பெஷல் கிரவுண்ட். நிறைய வந்து சேப்பாக் டைரிஸ் லாஸ்ட் டைம் பார்த்தோம். மேட்ச் நடந்ததுக்கு அப்புறம் கூட நான் சேப்பாக்கை பத்தி சொன்னேன், அதோட கிரௌட பத்தி சொன்னேன், நாலேஜபிள் சென்னை கிரௌட் எல்லாம் சொன்னேன். நாலேஜ் அப்படின்னு கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் வந்துடுச்சு, இல்ல ஒரு கிரேஸ் அப்படின்னு கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் வந்துடுச்சு அப்படின்னாலே இந்தியால எந்த கிரவுண்டையுமே யாருமே அடிச்சுக்க முடியாதுங்க. அந்த மாதிரி ஒரு டெஸ்ட் வென்யூ தான் இப்ப நம்ம வந்து சேர்ந்திருக்கோம். சர்தார் பட்டேல் கிரிக்கெட் ஸ்டேடியம் இன் குஜராத். அகமதாபாத்ல சர்தார் பட்டேல் ஸ்டேடியம் வந்து புதுசா கட்டியிருக்காங்க, அது பிரம்மாண்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அனைவருக்குமே தெரிந்தது. ஆனா அந்த ஸ்டேடியம் பத்தி நம்ம பேசுறதுக்கு முன்னாடி சின்னதா நான் ஒரு விஷயத்த பத்தி பண்றேன். எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். ஒரு மூவி பார்த்தேன். என்ன மூவி அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப லேட்டஸ்டா வந்து மோகன்லால் நடிச்ச ஒரு மூவி வெளில வந்திருக்கு. திருஷ்யம் 2 அப்படின்னு சொல்லிட்டு. திருஷ்யம் 1 பாத்திருக்கேன், நான் பாப்பநாசம் பாத்திருக்கேன், அதே வந்து ஹிந்திலையும் கூட பாத்திருக்கேன், எல்லாத்தையும் பாத்திருக்கேன். ஒரு சினிமா மூவி பஃப்னு எல்லாருமே தெரியுமே. மூவில இருந்து என்ன கத்துக்க முடியும்? நம்ம மூவில இருந்து நிறைய விஷயம் கத்துக்கலாம். மூவிங்கிறதே ஒரு பீஸ், ஒரு மாஸ்டர் பீஸ் தான். அது எதுக்கு எடுக்கிறாங்க மூவி அப்படின்னா, ஒரு சோசியல் மெசேஜ் நம்ம கிட்ட கம்யூனிகேட் பண்றது, இல்லாத ஒருத்தரோட லைஃப் ஸ்டோரியை கம்யூனிகேட் பண்றது, இல்ல இப்படியெல்லாம் உலகத்துல விஷயங்கள் நடக்கிறது அப்படின்னு காட்டுறதுக்காக நிறைய ரியல் டைம் ஸ்டோரிஸ் நடக்கும். ஒரு ஆத்லீட்டோட ஸ்டோரி காட்டுவாங்க, இல்ல உண்மையா நடந்த ஒரு சம்பவத்தை பத்தி பேசுவாங்க. திருஷ்யமும் அந்த மாதிரி ஒரு சம்பவத்தை பத்தி தான். உண்மையா நடந்ததா இல்ல ஸ்டோரியா அப்படிங்கறத பத்தி எனக்கு ஃபுல்லா டீடைல் தெரியாது, சோ நான் கமிட் பண்ணல. பட் என்னடா இந்த திருஷ்யம் 2 அந்த திருஷ்யம் 1 உங்களுக்கு என்ன பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னா, படம் அப்படியே ஒரு மாதிரி, அதான் இப்படி எல்லாம் கூட படம் எடுக்க முடியுமா, இந்தியன் டைரக்டர்ஸ் இவ்வளவு அழகா எடுப்பாங்களா அப்படிங்கிறதுக்கு வந்து மலையாள இண்டஸ்ட்ரி ஒரு முன் உதாரணமா நிறைய நின்று இருக்கு. மலையாள இண்டஸ்ட்ரியில இருந்து படத்தை நீங்க தைரியமா ஓபன் பண்ணி பார்க்கலாம். ஒரு ரன் ஆஃப் த மில்லா இருக்கும். நெய்பர்ஹுட்ல ஒரு நடக்கிற ஒரு கதை, பக்கத்து வீட்டுக்காரங்க படத்துல நடிச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். அதை கேரி பண்ணுவாங்க ஒரு கிரேஸ் அண்ட் எலானோட. உதாரணத்துக்கு இந்த படத்துல எடுத்துக்காங்களேன், மோகன்லால் ஒரு மெகா ஸ்டார் அப்படின்னு சொல்றது கூட கொஞ்சம் கம்மி தான் எனக்கு தெரிஞ்சு அவருக்கு கொடுக்கக்கூடிய விஷயம். ஒரு மோகன்லால், ஒரு ஜீத்து ஜோசப், மீனா, அதை சுத்தின கேரக்டர் ஆர்டிஸ்ட் எல்லாருமே ஃபேபுலஸா நடிச்சிருக்காங்க. பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாம் படத்துல நடிச்சா நிஜமா ஒரு கதையை இயல்பா எப்படி எடுக்க முடியும் அப்படிங்கறத வந்து பியூட்டிஃபுல்லா காமிச்சிருக்காங்க. கேட்கவே வேணாம். கேரளால எடுத்திருக்காங்க படத்தை. அந்த கேரளால எடுத்தாலே அதோட அழகே ஒரு தனி. இதுல ஒரு ரொம்ப வித்தியாசமான விஷயம் என்னன்னா, கடைசியில் இந்த ட்விஸ்ட், அந்த ட்விஸ்ட் வந்து பயங்கரமா இருக்கும். அந்த ட்விஸ்ட் நீங்களே பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. நான் படத்தை பெருசா மார்க்கெட்ல ஒன்றும் பண்ணல. பட் அந்த ட்விஸ்ட்ல எனக்கு என்ன பிடிச்சிருந்தது அப்படின்னா, ட்விஸ்ட் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட ஒரு ஃபைனல் ஒரு மெசேஜ் இந்த மூவில இருந்து எடுத்துக்கலாம். அப்படின்னா லைஃப்ங்கிறதே வந்து ஒரு 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 பேசேஜ் தான். அது வந்து எப்படின்னா, அது பாட்டு ஒரு ரோடு மாதிரி போயிட்டு இருக்கோம். நம்ம காரோ, பைக்கோ, இல்ல நடப்பாதையோ, சைக்கிளோ எது வேணா நம்ம எடுத்துட்டு போகலாம். அதுல நம்ம பாட்டு அப்படியே இந்த ரோட்ல போயிட்டே இருக்கும்போது சில விஷயங்களை கண்ட்ரோல் பண்ணலாம், சில விஷயங்களை கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதாவது நம்ம நடத்தைய, நம்ம பாதையில போறதோ, ரோட்ல நம்ம போறதோ, இல்ல நம்ம வண்டியை எடுத்துட்டு போறதோ, இதெல்லாம் நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். ஆனா எதிர்த்தாப்புலயே ஒருத்தர் வரதை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது. எதிர்த்தாப்புல வரவங்க ஸ்பீடா வராங்களா, இல்ல அவங்களோட மனநிலை எப்படி இருக்கு, இந்த மாதிரி விஷயங்களை கண்ட்ரோலே பண்ண முடியாது. லைஃபே இந்த மாதிரி ஏற்றத்தாழ்வு, இல்ல ஒரு மேல கீழே அப்படிங்கிற ஒரு விஷயத்த சார்ந்த ஒரு விஷயம் தான் லைஃபே. இதுல கண்ட்ரோலபிள்ஸ் எதுவுமே கிடையாது. இப்பேற்பட்ட ஒரு லைஃபையே நம்ம வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணக்கூடிய விஷயங்களை மட்டும் வச்சுதான் வாழவே முடியும். இதை தாண்டி இந்த படத்துல ஒரு விஷயம் சொல்றாங்க. ஒரு சில விஷயங்கள் தெரியாம நடந்துடலாம். நம்ம அந்த ரோட்ல போறோம், ஆக்சிடென்டே நடந்துருது, இல்ல ஏதோ ஒரு விஷயம் நடந்தது, நம்ம வந்து ஒருத்தரை பாக்குறோம், இறங்கி ஹெல்ப் பண்றோம், அந்த மாதிரி விஷயம் நடக்குதுன்னா அந்த ஒரு ஆக்ஷனுக்கும் ஒரு கான்சிக்வன்ஸ் இருக்கு. அதாவது நான் சொல்ல வேணாம், எவ்ரி ஆக்ஷன் ஹேஸ் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் ஒரு பிசிக்ஸ்ல லாவே இருக்கு, ரொம்ப ஃபேமஸ் லா. அந்த லா என்ன சொல்லுதுன்னா, நீங்க பண்ற ஒரு ஆக்ஷனுக்கும் கான்சிக்வன்ஸ் இருக்கு, அதை நம்ம தான் ஃபேஸ் பண்ணணும். அதே மாதிரி ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா, அது நம்ம கண்ட்ரோல் இல்லாத விஷயம்னா அதை எடுத்துக்கலாம். அதை எடுத்துட்டு அதோட கான்சிக்வன்சஸ் நம்ம எவ்வளவு முடியுமோ டீல் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த திருஷ்யம் 2 அப்படிங்கிற படத்தை காமிச்சிட்டாங்க. அதாவது வந்து ஃபர்ஸ்ட் படத்துல நடந்ததே ஒரு ஆக்ஷன். அந்த ஆக்ஷனை பியூட்டிஃபுல்லா மோகன்லால் டீல் பண்ணிருப்பாரு, ஒரு லைஃபோட கஷ்ட நஷ்டங்களோட. அந்த ஆக்ஷன், அந்த ரியாக்ஷனுக்கு திருப்பி ஒரு கான்சிக்வன்ஸ் இருக்கு, அதை எப்படி நான் டீல் பண்றேன். இது ஆக்சுவலி ஒரு மேனேஜ்மெண்ட் லெசன். அடுத்து என்ன நடக்குது, அடுத்து என்ன நான் வரப்போறேன், என்ன பிட்ஃபால் இருக்கு, என்ன பிட் ஸ்டாப் இருக்கு, அதை நான் எப்படி டீல் பண்ண போறேன், அதுக்கு நான் எப்படி ப்ரிப்பேர்டா இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சாதாரணமா ஒரு கதையை காமிச்சிருக்காங்க. இதுதான் நான் கத்துனது. மேபி நான் வந்து ஒரு விஷயத்த பார்த்து இவ்வளவு அனலைஸ் பண்ணிருக்கேன், நீங்களும் அனலைஸ் பண்ணாம கூட படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணலாம். பட் ஒரு விஷயத்த நம்ம அதை கத்துக்கிறது எவ்வளவு ஒரு நல்ல விஷயங்கிறத வந்து நான் என் லைஃப்ல நிறைய அனுபவப்பட்டு பெனிஃபிட்டும் அடைஞ்சிருக்கேன். சரி, அப்ப ஆடுகளம் சீரீஸ்குள்ள போயிடலாம். ரொம்ப வந்து படத்தை பத்தி பேசி ரொம்ப ஸ்பிரிச்சுவலா போக விரும்பல. இந்த சர்தார் பட்டேல் ஸ்டேடியம் ஆடுகளம் சீக்வன்ஸ்ல ஒரு மாஸ்டர் பீஸ் அப்படின்னு சொல்லலாம். நான் எஸ்சிஜி பத்தி பேசியிருக்கேன், எம்சிஜி பத்தி பேசியிருக்கேன், சேப்பாக் பத்தி பேசியிருக்கேன். பட் இந்தியால ஒரு ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட் ஸ்டேடியம், ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட் அப்படின்னு ஏன் நான் சொல்றேன்னா, ஒரு கிரிக்கெட் ஸ்டேடியம்ல பல விஷயங்கள் இருக்கு. முதல்ல ஒரு கிரவுண்ட், அந்த கிரவுண்டுக்குள்ள இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், மக்கள் வந்து மேட்ச் பார்க்கக்கூடிய ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், பிளேயர்ஸ் விளையாடக்கூடிய ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அப்புறமா பிளேயர்ஸ்க்கான சில பிராக்டிஸ் பண்ணக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கு. அதை தவிர ட்ரெஸ்ஸிங் ரூம் இருக்கு, ஜிம் இருக்கு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. இதுல சர்தார் பட்டேல் ஸ்டேடியம் எங்க நிக்குது அப்படின்னு பார்க்கலாம்.
பிரம்மாண்டம். கிட்டத்தட்ட 1000 கோடி ரூபாய் செலவு பண்ணி இந்த ஸ்டேடியத்தை கட்டியிருக்காங்க. இதுல வந்து கடைசியா அதோ அந்த பாருங்க, இதுதான் அந்த ஸ்பெக்டக்கிள். இந்த ஸ்டேடியம் ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு பார்த்த உடனே என்ன தோணுச்சுன்னா, 1,10,000 பேர் உட்காந்து இந்த மேட்சை பார்க்கலாம். அதாவது ஒரு சமயத்துல மேட்ச் நடந்தா 1,10,000 பேர். ஆனா இப்ப 50% தான் கெப்பாசிட்டிங்கிறாங்க. 50% கெப்பாசிட்டியே 55,000. 55,000 பேர் அப்படிங்கிறது வந்து இந்தியால இருக்க முக்காவாசி ஸ்டேடியமோட ஃபுல் டில்ட் கெப்பாசிட்டி. அதாவது இந்த ஸ்டேடியம் மட்டும் நம்ம போட்டோ எடுக்கணும் அப்படின்னா அதை ஏரியல் வியூல இருந்து எடுத்தாதான் மொத்தமாவே என்கல்ஃப் பண்ண முடியும். இல்ல இந்த மாதிரி பேசேஜ் பாருங்க, ஏரியல் வியூ இதுக்கு மேலலாம் ஒரு வியூ கொடுக்கவே முடியாது. இந்த ஏரியல் வியூல இருந்து மட்டும் தான் இந்த ஸ்டேடியம் உள்ள அடக்க முடியும். போன தடவை வந்து சேப்பாக்ல கூட ஸ்டேடியத்தை நம்ம ஏரியல் வியூல காமிச்சாங்க. இதுவும் அதே மாதிரி ஒரு ஏரியல் வியூ இந்த பிக்சர்ல நீங்க பாக்குறீங்க. இது வந்து எப்படின்னா சிட்டில இருந்து கொஞ்சம் ஒதுக்குப்புறமா தள்ளி இருக்கு. அதாவது மொட்டேரா அப்படிங்கிற ஒரு ஏரியா, அது முன்னாடி வந்து மொட்டேரா ஸ்டேடியம்னு கூட சில பேர் சொல்லுவாங்க. அந்த ஒரு ஏரியால இந்த ஸ்டேடியம் சுத்தி அமைக்கப்பட்டிருக்கு. 55,000 பேர் 50% தான் இந்த தேர்ட் டெஸ்ட்டுக்கு வந்து ஜாயின் பண்ணுவாங்க. அந்த தேர்ட் டெஸ்ட்டுக்கு 55,000 பேருங்கிறது வந்து முக்காவாசி இந்தியன் கிரவுண்ட்ஸோட ஃபுல் கெப்பாசிட்டி. சரி, இப்ப இந்த கிரவுண்டோட ஃபேசட்ஸை பத்தி பார்க்கலாம். என்னோட முதல் அனுபவம் போனா கிரவுண்டுக்குள்ள ஃபர்ஸ்ட் நான் போன இடமே வந்து ஒரு லிஃப்ட் பேசேஜ் மாதிரி இருக்கு. அந்த லிஃப்ட் பேசேஜ்குள்ள நான் ஓடின முதல் ரவுண்டு கௌதமோட ஓடிருக்கேன். இவர் தான் கிருஷ்ணப்பா கௌதம். சரி, எனிவே இந்த கிரவுண்டை பத்தி உள்ள நான் ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் ஆனதே வந்து ட்ரெஸ்ஸிங் ரூம்குள்ள போனேன். ட்ரெஸ்ஸிங் ரூம்குள்ள எப்படி இடம் இருக்கு அப்படின்னா, உள்ள வந்து போன உடனே ஃபர்ஸ்ட் வந்து ஒரு லவுஞ்ச் ஏரியா மாதிரி இருக்கு. அந்த லவுஞ்ச் ஏரியால ஃபுல்லா அதுவே ஒரு பெரிய ஹால் மாதிரி இருக்கு. உள்ளே வார்ம் அப்லாம் நீங்களே பண்ணிடலாம் போல இருக்கு. அந்த வார்ம் அப் கடைசியில ஒருவேளை மழை பெஞ்சுன்னா அங்கேயே வார்ம் அப்பும் பண்ணிடலாம். அந்த மாதிரி பெரிய சைஸுக்கு 4 ட்ரெஸ்ஸிங் ரூம் இருக்கு. எதுக்கிட்ட 4 ட்ரெஸ்ஸிங் ரூம் வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி குஜராத்தோட கேப்டன் பார்த்திவ் பட்டேல், நம்ம குஜராத்குள்ள போலாம். ஏன்னா இந்த அகமதாபாத் இந்த சர்தார் பட்டேல் ஸ்டேடியம் வந்து குஜராத்துக்கு ஹோம் கிரவுண்ட் ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட்ல. அந்த குஜராத்தோட ஒரு ஹிஸ்டரி பயங்கரமா எழுதி வச்சது பார்த்திவ் பட்டேல். அவருக்கு தான் குஜராத் ஃபர்ஸ்ட் ரஞ்சி டிராஃபி டோர்னமெண்ட் ஜெயிச்சாங்க 2016ல. அதுக்குள்ள அந்த ஸ்டோரிக்குள்ள நம்ம போறதுக்கு முன்னாடி ஸ்டேடியம் முடிச்சிடறேன். ட்ரெஸ்ஸிங் ரூம்குள்ள போனோடனே பெருசா பிரம்மாண்டமா இருக்கு. நாங்களே வந்து ஒரு 20 பேர் கொண்ட ஒரு குழு இல்லையா, ஏன்னா கோவிட் டைம்ஸ்லாம் நிறைய பேர் இருக்கும். 20 பேர் ஈஸியா அவங்களுக்கு ஒரு சீட்டு கண்டுபிடிச்சு உட்கார அளவுக்கு பெருசா அந்த ட்ரெஸ்ஸிங் ரூம். அந்த ட்ரெஸ்ஸிங் ரூம்ல என்னன்னா மேல ஒரு ஷட்டர் மாதிரி இருக்கு. ஸோ நீங்க உங்களோட ஒயிட்ஸ் கிளவ் எல்லாத்தையும் அந்த 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 பாக்ஸ்குள்ள வச்சுட்டு கிட் பேக், அதாவது கிட் பேக்கோ இல்ல காஃபினோ யார் என்ன பயன்படுத்தாங்களோ அதை முன்னாடி வைக்கலாம். அதை தவிர பார்த்தா அதுக்கு நல்ல உள்ள ஹேங்கர் எல்லாம் போட்டு நம்ம ட்ரெஸ் எல்லாம் கொண்டு போய் அந்த ஹேங்கர்ல மாட்டி வச்சுக்கலாம். யூஸ்வலா நிறைய பேர் ஒரு சேத்தேஸ்வர் பஜாரா மாதிரி ஆள் தான் நேத்தே வந்து கொண்டு வந்து எல்லா ஒயிட்ஸையும் வச்சு பேக் பண்ணி அங்க எல்லாத்தையும் அழகா மாட்டி விட்டாரு. உதாரணத்துக்கு ஃபர்ஸ்ட் டே டெஸ்ட் மேட்ச்ல டாஸ் போடும்போது எப்பவுமே கேப்டன்ஸ் பிளேசர்ல தான் வருவாங்க. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் டே டாஸோட பிளேசர் கூட விராட் கோலி கொண்டு வந்து ஹேங் பண்ணிடுவாரு முதல்லயே. ஏன்னா எதுக்கு அந்த காலையில மறந்துட்டு வந்துடும், மேட்சுக்கு டென்ஷன், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய இருக்கு. ஸோ ட்ரெஸ்ஸிங் ரூம் சான்ஸே கிடையாது. எல்லா கிட் பேக்கையும் வச்சதுக்கு அப்புறம் கூட நடக்கிறதுக்குலாம் இடம் இருக்கும். பல ட்ரெஸ்ஸிங் ரூம்ல கிட் பேக் எல்லாம் பிளேயர்லாம் உட்காந்து முடிஞ்சோடனே கிட் பேக் மேலதான் ஏரியே போனோம். அந்த மாதிரி இருக்கும். சர்தார் பட்டேல் ஸ்டேடியம் இஸ் அன் அப்சல்யூட் டிலைட்னு சொல்லலாம். ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு. சரி, என்னடா இது சாப்பிட்ற இடம் இருக்கு, ட்ரெஸ்ஸிங் ரூம் இருக்கு, சரி இந்த பக்கம் கேட்ல இருந்து போலாமே அப்படின்னு சொல்லி தெரியாம ஒரு பக்கம் என்ட்ரன்ஸ் வழியா போனா அங்க ஒரு பெரிய ரெஸ்ட் ரூம் ஏரியா. அந்த ரெஸ்ட் ரூம் ஏரியா எப்படின்னா ரெக்கவரி ரூம் அப்படின்னு ஒன்று தனியா இருக்கு. அந்த ரெக்கவரி ரூம்ல சின்னதா ஒரு டிப் பூல் மாதிரி, சின்ன பூல் மாதிரி கட்டி அதுல ஃபுல்லா ஐஸ் பாத்துக்கு ஆலி வச்சிருக்காங்க. ஸோ ஐஸை உள்ள போட்டுட்டு வாட்டர் போட்டு ரெக்கவரி பண்ணலாம். ஐஸ் பாத்துங்கிறது ஒரு ரெக்கவரி ப்ராசஸ் கிரிக்கெட்டர்ஸ் தான் யூஸ் பண்றது. மேட்ச் முடிச்சோடனே ஐஸ் பாத்குள்ள உட்காந்துருவாங்க. பயங்கர டயர்டா இருக்குது, லோவர் லிம்ஸ் எல்லாம் பெட்டரா இருக்கும்னு சொல்லிட்டு அந்த ஐஸ் பாத் முடிச்சோடனே ஹாட் ஷவர் எடுக்கணும். ஷவர் ஏரியாவுக்கு கிட்டத்தட்ட ஒரு 7-8 ஷவர் வச்சிருக்காங்க. பெரிய ரெஸ்ட் ரூம், அதாவது எப்படி சொல்றது, பெரிய ஒரு பாத்ரூம் ஏரியா, ஒரு வெட் ஏரியா, வேற ரெக்கவரி எல்லாமே முடிச்சுக்கலாம். யாருக்கும் அந்த வெயிட்டிங்ல போயிட்டு ஒரு ஷவர் எடுக்கணும் அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது. எல்லாருக்கும் நீங்க நினைச்சபடி பண்ணலாம். அவ்வளவு இடம் இருக்கு. பியூட்டிஃபுல்லா அதை ஆர்கெஸ்ட்ரேட் பண்ணி பண்ணிருக்காங்க. ஒரு டீம்ல இத்தனை பேர் இருப்பாங்க, இவ்வளவு இடம் தேவை அப்படின்னு சொல்லி அதை கால்குலேட் பண்ணி பண்ணிருக்காங்க. சரி, தப்பா நுழைஞ்சிட்டோம் மேடா, சரி அந்த பக்கம் ஒரு டோர் வழியா இந்த பக்கம் நுழைஞ்சு கிரவுண்டுக்குள்ள போயிடலாமா அப்படின்னு சொல்லி ஒரு டோருக்குள்ள நுழைஞ்சா அந்த பக்கம் ஒரு ஜிம் எப்படி இருக்கு அப்படின்னா, நம்ம ஸ்கூல்ல எல்லாம் பெரிய ஆடிட்டோரியம் இருக்கும். பாதி பேர் ஸ்கூல்ல, சில பேர் ஸ்கூல்ல ஆடிட்டோரியம் இருக்காது. பட் ஆடிட்டோரியம் இருக்கிற ஸ்கூல்ல நல்லா இமேஜின் பண்ணி பாருங்க. அந்த ஆடிட்டோரியம் சைஸ்க்கு பெருசா ஒரு ஜிம், ஒரே மாதிரி ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட் ஒரு பிளாட்ஃபார்ம் போட்டு ஒரு டம்பிள் ரேக் போட்டு ஒரு பார் மெக்கானிசம்லாம் வச்சு 2 ஜிம் நடுவில் ஸ்கிரீன் போட்டிருக்காங்க. இங்கிலாந்து அந்த பக்கம் பண்றாங்க, நாங்க இங்க பண்றோம். அந்த ட்ரெஸ்ஸிங் ரூமுக்கு அந்த பக்கம் இன்னொரு ட்ரெஸ்ஸிங் ரூம் இருக்கு. அதை தவிர 2 ட்ரெஸ்ஸிங் ரூம். எதுக்கிட்ட 4 ட்ரெஸ்ஸிங் ரூம் அப்படின்னு பார்த்துப்பட்டல கேட்டேன். அவர் சொல்ற 4 ட்ரெஸ்ஸிங் ரூம் எதுக்குன்னா, ஒருவேளை ஐபிஎல் மேட்சஸ் நடந்தது இல்ல வேர்ல்ட் கப் மேட்சஸ் நடந்தது அப்படின்னா டபுள் ஹெட்டர் நடக்கும். 4 மணிக்கு ஒரு மேட்ச், 8 மணிக்கு ஒரு மேட்ச் நடக்கும். இந்த 4 மணி மேட்ச் நடந்துட்டு இருக்கும் போது அடுத்த 2 டீம் வந்துடும். அந்த 2 டீம் யூஸ்வலா என்ன பண்ணுவாங்கன்னா, வெளியில அப்படியே நிப்பாங்க, அப்படியே படிக்கட்டுல நிப்பாங்க, ஜாலியா ஒருத்தர் பேசுன்னு அப்படியே இது கிராஸ்ல உட்காந்துருப்பாங்க. வார்ம் அப் பண்ண டைம் கிடைக்காது. மேட்ச் முடிஞ்சோன்னா டாஸ் போட்டு ஆரம்பிச்சிடணும், இந்த லீக் கிரிக்கெட்லாம் ஆடுற மாதிரி. ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்றதுக்கு அவங்களுக்கும் 2 ட்ரெஸ்ஸிங் ரூம். ஸோ அவங்க வந்து 2 ட்ரெஸ்ஸிங் ரூம் வந்து நல்லா அவங்க கம்ஃபர்டபுளா மேட்ச்க்கு ரெடியா வார்ம் அப் எல்லாம் பண்ணி ஜிம்லாம் வேணாலும் கூட பண்ணிக்கலாம். இந்த பியூட்டி என்னன்னா, இந்த ஜிம்மோட 2 சைடும் எல்லா ட்ரெஸ்ஸிங் ரூமுக்கும் கனெக்ட் இருக்கு.
ஸோ 4 ட்ரெஸ்ஸிங் ரூம்ல இருந்துமே 2 ட்ரெஸ்ஸிங் ரூமுக்கு ஒரு ஜிம் ஆக்சஸ் இருக்கும், 2 ட்ரெஸ்ஸிங் ரூமுக்கு ஒரு ஜிம் ஆக்சஸ் இருக்கும். ஸோ பேசிக்கலி ஜிம்மே நடுவில் ஸ்கிரீன் போட்டு தான் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே அந்த ஜிம் ஆக்சஸ் காமன் ஏரியால இருக்கு. ரொம்ப அழகா தாட் அவுட் பண்ணியிருக்காங்க. சரி, ஓகேடா, இந்த கேட் எல்லாம் முடிஞ்சிச்சு. ஸோ அங்க பாருங்க, உங்களுக்கே தெரியும் அங்க ஒரு டிப் மாதிரி இருக்கு. நீங்க பாருங்க, அந்த டிப் என்னன்னா சைட் ஸ்கிரீனுக்கான டிப். அந்த சைட் ஸ்கிரீன்ல அந்த இடத்துல தான் இருக்கு. 4 கார்னர்லயும் நீங்க இந்த 2 சைட் கார்னர்லயும் பாத்தீங்கன்னா சைட் ஸ்கிரீனுக்கான ஏரியா. சரி, ஓகே, எப்படா கிரவுண்டுக்குள்ள போறது அப்படின்னு சொன்னா, சரி இன்னும் ஒரே ஒரு டோர் தான் பாக்கி இருக்கு, இந்த டோர் வழியா நம்ம கிரவுண்டுக்குள்ள போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிரவுண்டுக்குள்ள வரணும்னு பார்த்தா கிரவுண்டு மேல இருக்கு. நாங்க அப்பர் ஆலில இருக்கோம். ஸோ அந்த அப்பர் ஆலில இருந்து பார்த்தா கிரவுண்டு இந்த ப்ளூ கலர் சீட்லாம் இருக்கு பாருங்க, அங்கேருந்து பார்த்தா எப்படி இருக்கும், அங்கேருந்து மேட்ச் பாக்குற மாதிரியே இருக்கு. அவ்வளவு மேல இருக்கோம் நாங்க. கிட்டத்தட்ட 100 படி பியூட்டிஃபுல்லா, அதான் 100 படி நல்ல ஹைட்ல இருக்கு. பட் ஆனாலும் அழகா ஒரு என்ன சொல்றது, ஒரு எஸ்கலேட்டர் மாதிரி படிக்கட்டு வச்சிருக்காங்க. சின்னதா, பெருசாவும் இல்ல. பெருசா வச்சா பிளேயர்ஸால அந்த டயர்ல ஏறி வர முடியாது ஒரு விக்கெட்டுக்கு அப்புறம் சொல்லிட்டு. சோ அந்த மாதிரி கட்டியிருக்காங்க. இந்த ரைட் சைட்ல அங்க பாருங்க, மேல ஒரு ஒயிட் கலர் கூடார மாதிரி தெரியுது பாருங்க, அதுதான் வியூயிங் ஏரியா. நீங்க அதுக்கு அந்த பக்கம் உள்ள போனீங்கன்னா தான் வந்து ட்ரெஸ்ஸிங் ரூம் இருக்கு. அந்த வியூயிங் ஏரியால இருந்து உட்காந்து மேட்சை பார்க்கலாம். அங்கேருந்து தான் இறங்கி பேடு கட்டினவங்க அடுத்தடுத்த பேட்ஸ்மேன் உள்ள வரணும். நான் எங்க சொல்றேன்னா, அந்த ஜிசிஏன்னு போட்டிருக்கு பாருங்க, அதுக்கு லெஃப்ட்லயும் ரைட்லயும் ஒயிட் கலர்ல பாக்ஸ் இருக்கு பாருங்க, அந்த பாக்ஸஸ் தான் வியூயிங் ஏரியா. அந்த வியூயிங் ஏரியால நடந்து வரணும். கீழே 2 டக் அவுட் இருக்கு. அந்த டக் அவுட்ல வேணா ஐ திங்க் மோஸ்டா வந்து ரிசர்வ்ஸ் உட்காந்து வாட்டர் எடுக்கிறது, இல்ல அடுத்த பேட்ஸ்மேன் வேணும்னா அங்க வந்து உட்காந்துக்கலாம். சரி, இதோட ஒரு பயங்கரமான பியூட்டி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அந்த பாக்ஸ் காமிச்சல வியூயிங் ஏரியா, அந்த வியூயிங் ஏரியா பாக்ஸ் பக்கத்துல இருக்கிற டிக்கெட்ஸ் எல்லாம் சேல் பண்ணிருக்காங்க. எப்படின்னா ஆக்சஸ் டு த பிளேயர்ஸ் அப்படிங்கிற மாதிரி. ஸோ பேசிக்லி அது ஒரு கிளாஸ் பாக்ஸ். வெளியில உட்காந்து இருக்கிற அந்த ஃபேன்ஸ் எல்லாம் வந்து அப்படியே செல்ஃபியா எடுத்துக்கலாம். நாங்க அந்த பக்கம் உட்காந்துருப்போம். கொஞ்சம் வியர்டா இருக்கும். பட் ஆனா அந்த இடத்துல வந்து டிக்கெட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. பட் இந்த சைட் ஸ்கிரீனுக்கு மேல இருக்கிற டிக்கெட்ஸ் எல்லாம் கிளியரா விற்க மாட்டாங்க. மோஸ்ட் ஆஃப் த ஸ்டேடியம்ஸ் அந்த டிக்கெட்ஸை விற்கவே மாட்டாங்க. சோ அதுக்கப்புறமா ஜிம்மை பத்தி உங்ககிட்ட சொல்லிட்டேன். ஃபைனலா நம்ம பார்க்க வேண்டியது லைட்டிங். நீங்க பாத்தீங்கன்னா இது வந்து ஏர்போர்ட் ஜோன்ல இருக்கு, ஏர்போர்ட் ஃபிளை ஜோன்ல இருக்கு இந்த ஸ்டேடியம். சோ லைட் டவர்ஸ் கட்ட முடியாது. ஃபிளட் லைட்ஸ் அதனால கட்டாம என்ன பண்ணிருக்காங்கன்னா, துபாய் மாடல்ல கிரவுண்ட சுத்தி எல்இடி லைட்ஸ் போட்டிருக்காங்க. அதனாலதான் அந்த மாதிரி ஒரு ஷார்ப் போக்கஸ் கிடைக்குது. யூஸ்வலா எல்இடி லைட்ஸ் போட மாட்டாங்க டவர்ஸ்ல, இதுல எல்இடி லைட்ஸ் போட்டிருக்காங்க. சரி, எல்இடி லைட்ஸ்ல என்னடா பிரச்சனை அப்படின்னா, என்னடா பிரச்சனை இல்லை அப்படின்னு கேட்டா, உங்களுக்கு கண்ணுக்கு அந்த ஒரு டயர்ட்னஸே இருக்காது. எல்இடி லைட்ஸ் ஒரு பியூட்டிஃபுல்லா நைட் நீங்க எவ்வளவு நேரம் ஆனாலும் அந்த கண்ணு ஸ்ட்ரெயினே ஆகாது. யூஸ்வலா நிறைய பேருக்கு தெரியாது, நைட்டு தானே மேட்ச் ஆடுறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சோ உங்களுக்கு டேன் ஆகாது, உடனே ஸ்கின் எல்லாம் எதுவும் ஆகாது. கிடையாது. ஸ்கின் டேன் ஆகுறது லைட்னால. சோ லைட் ரொம்ப ஹார்ஷா இருந்தா நைட் அதுவே டயரிங்கா இருக்கும். கண்ணெல்லாம் அப்படியே நமக்கு சுருங்கி போயிடும். நிறைய தடவை ஷோ பண்ணும்போது கூட எனக்கு கேட்பாங்க, என்னங்க உங்க கண்ணு லைட்டா உள்ள அப்படியே போயிருக்கு, கண்ணை செக் பண்ணுங்க, உடம்ப பாத்துக்கங்க, இந்த மாதிரிலாம் யூடியூப்ல சில சமயம் கமெண்ட்ஸ் வரும். பார்க்கும்போது சரி அவங்களுக்கு தெரியல அப்படின்னு நினைப்போம். நிறைய லைட்ல ஆனாலும் வெயில் ஆனாலோ அது ஸ்ட்ரெயின் ஆகும். ஸோ கண்ணு ஆட்டோமேட்டிக்கா கொஞ்சம் அந்த மாதிரி தெரியறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அண்ட் இன்ஃபேக்ட் உடம்பு கிடம்பெல்லாம் கூட லைக் ஸ்கின் எல்லாம் கூட நிறைய வந்து அந்த பிளாக் ஸ்பாட் ஸ்டாண்ட் மாதிரி ஆகும் லைட்ல இருந்து வர இம்பாக்ட்னால. சோ இது அது லைட்டிங்கோட பியூட்டி. இன்னொரு லைட்டிங் என்னன்னா சயின்டிபிக்கா பண்ணிருக்காங்க அந்த லைட்டிங். ஃபர்ஸ்ட் அந்த 30 yard சர்க்கிள், அந்த பிளேயர்ஸ் விளையாடக்கூடிய அந்த ஸ்ட்ரிப் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்ட்ரிப்புக்கு மேல லைட்டிங் 100% வரா மாதிரி தான் அதை வந்து அழகா செட் பண்ணிருக்காங்க அந்த டயலையே. இந்த கேம் இந்த ஸ்டேடியமோட இனாகரேஷன், புது ஸ்டேடியமோட இனாகரேஷன் நம்ம சொன்னா கூட, இந்த கேம் இன்னொரு இம்பார்ட்டன்டான விஷயம், பிங்க் பால் டெஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். பிங்க் பால் டெஸ்ட் எத்தனை விளையாடிருக்கோம் பிங்க் பால் டெஸ்ட் அப்படின்னு பார்த்தா, இந்தியாவில் ஒரே ஒரு பிங்க் பால் டெஸ்ட் தான் ஆடிருக்கோம். இந்தியா மொத்தமாவே 2 பிங்க் பால் டெஸ்ட் தான் விளையாடிருக்கோம். இன்ஃபேக்ட் 2 டெஸ்ட் தான் 10 நாள் கூட விளையாடல. இந்தியா வர்சஸ் பங்களாதேஷ் 2 நாள் ஆடிருக்கோம், இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா 2 நாள் ஆடிருக்கோம். இந்த சேலஞ்சஸ் ஆஃப் த பிங்க் பால் என்னடா அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த சேலஞ்சஸ் ஆஃப் த பிங்க் பால் அது வந்து ஒரு நியூ ஃபார்மேஷன். இன்ஃபேக்ட் குக்குபரா பால் தனி, எஸ்ஜி பால் தனி. இந்தியாவில் ஆடக்கூடிய எஸ்ஜி பாலோட சீம் இன்னும் கொஞ்சம் உயரமா இருக்கும். இன்னும் கொஞ்சம் அந்த பாலோட ஒரு ஃபிளக்ஸ், அது ரெட் பாலுக்கும் அதுக்கு சம்பந்தமே கிடையாதுங்க. சோ இந்த பால், அந்த லைட்டிங், நாங்க இந்தியா வர்சஸ் பங்களாதேஷ் ஆடும்போது பிளாக் சைட் ஸ்கிரீன்ல ஆடணும். இந்த தடவை அதே பிங்க் பால் ஆடும்போது ஒயிட் சைட் ஸ்கிரீன்ல விளையாட போறோம். அதாவது பேக் டிராப், எந்த பாலுக்கு பெட்டரா பேக் டிராப் தெரியுங்கிற ஃபிகரேட்டிவ் ஸ்பீச்லேயே தான் நம்ம இன்னும் இருக்கோம். பட் இது ஒரு டோட்டலி எக்ஸைட்டிங் கான்டெஸ்ட். கிரிக்கெட் இன்டர்நேஷனல் லெவல்ல விளையாடுறதுக்கான கிக்கே எப்படி கிடைக்கும் அப்படின்னா, அடாப்டபிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம டூர் பண்றோம், இல்ல யாரா இங்க வராங்க அப்படின்னா கூட, அந்த பிட்ச் கண்டிஷன்ஸ் ஆர் கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பிட்ச் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அடாப்ட் பண்றது, இன்னொரு ஊருக்கு போயிட்டு எப்படி இருக்குன்னு பார்த்து அடாப்ட் பண்றது. ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, சென்னையில ஹியூமிடிட்டி ஜாஸ்தியா இருக்கும், வேர்க்கும். அந்த அந்த என்ன சொல்றது, மாய்ஸ்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. மாய்ஸ்சர் இந்த ஏர் இஸ் கிரேட்டர் சென்னையில. இங்க பாத்தீங்கன்னா ட்ரை வெதர். ட்ரை வெதருக்கு என்ன ஆகும், கையெல்லாம் அப்படியே ட்ரை ஆயிடும். பாலை பிடிக்கும் போது கூட ஸ்லைட்டா அப்படி பால் வெளில போகும், கையை விட்டு சில சமயம் ஸ்லிப் ஆகும். ஸோ அதுக்கெல்லாம் நம்ம உடம்ப கரெக்டா எக்யூப் பண்ணிக்கணும். கான்ஸ்டன்டா வாட்டர் வச்சு மாய்ஸ்சர் வச்சுட்டே இருக்கணும். இல்ல ஒரு நல்ல மாய்ஸ்சரைசிங் கிரீம் யூஸ் பண்ணணும் டியூரிங் த கேம். ஒவ்வொருத்தருக்கு ஒரு கம்ஃபர்ட்.
அதே மாதிரி இங்கிலாந்துக்கு எல்லாம் போறோம்னா நல்ல கோல்ட் டே அன்னைக்கு கையெல்லாம் ட்ரை ஆயிடும். நல்ல வெயில் பளிச்சுன்னு அடிக்கும் போதும் ட்ரை ஆயிடும். ஒரு மாதிரி ஹியூமிடிட்டி கரெக்டா இருந்தா மட்டும்தான் அதுல ஸ்வெட் இருக்கும். ஸோ அதே மாதிரி இந்த கிரவுண்டோட சில முக்கியமான அங்கங்கள் நான் கூட நிறைய சையத் முஸ்டாக் அலி இப்ப முடிஞ்சது 2020 டோர்னமெண்ட், இந்தியாவோட பிரீமியர் டோர்னமெண்ட், அதை வந்து டெஸ்டிங்கா இந்த கிரவுண்ட்ல தான் நடத்தினாங்க. இன்ஃபேக்ட் வந்து நிறைய பிளேயர்ஸ் வந்து எக்கச்சக்க கேட்சுகள் எல்லாம் கூட டிராப் பண்ணினாங்க. அது எதனாலடா டிராப் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தா அது லாக்டவுன் எஃபெக்ட். கிரவுண்ட் புதுசா இருக்கு, இந்த லைட்டிங் புதுசா இருக்கு. துபாயில கூட என்ன ஆகும்னா யூஸ்வலா டவர்ஸ் இருந்ததுன்னா பால் மேல போச்சுன்னா அந்த டவர்ஸ்ல இருந்து நம்ம அவாய்ட் பண்ணி பாலை பார்த்து சைடா திரும்பி பிடிக்கலாம். பட் இந்த மாதிரி சரௌண்ட்ஸ் லைட்டிங்ல கொஞ்சம் அது அக்ளமேட்டஸ் ஆகிறதுக்கு டைம் ஆகும். அது எப்படி போகுது பால் அப்படின்னு சொல்லி அதுக்கான ப்ரிப்பரேஷன்ஸை பண்ணக்கூடிய ஒரு ப்ரொஃபஷனல் செட்டப்ல தான் நம்ம இருக்கோம். என்னதான் ப்ரிப்பரேஷன் பண்ணாலும் கொஞ்சம் முன்ன பின்ன விஷயங்கள் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா அதுதான் கிக் இன்டர்நேஷனல் கிரிக்கெட் விளையாடுறது. இந்த சேலஞ்சஸுக்காக தான் நம்ம எப்பவுமே லுக் ஃபார்வர்ட் பண்ணணும். இது மட்டும் இல்லாம இன்னொரு இம்பார்ட்டன்டான விஷயம், டெஸ்ட் கிரிக்கெட்ல டியூங்கிற ஒரு விஷயத்துக்கான ஃபங்க்ஷனாலிட்டியே கிடையாது. சரி, இந்த டியூவை பத்தி நம்ம பேசுவோம். டியூ ராத்திரி வந்துருச்சு அப்படின்னா என்னலாங்க விஷயங்கள் நடக்கலாம். டியூ வந்துருச்சுன்னா டியூனா என்ன? டியூனா எல்லாருக்கும் தெரியும், அந்த கிராஸ்ல வர ஈரப்பதம் அது வந்து ராத்திரி ஆச்சுன்னா வரும். சம்டைம்ஸ் அந்த வெதரோட சேஞ்ச், டெம்பரேச்சர் டிராப், டெம்பரேச்சர் ஹையரா இருக்கும், திடீர்னு அந்த டெம்பரேச்சர் டிராப் ஆனா அந்த பிளக்சுவேஷன்ல டியூ வந்துடும் கிரவுண்ட்ல. டியூ வந்ததுன்னா என்னன்னா பால் அப்படியே வெட் ஆயிடும். சரி, டெஸ்ட் மேட்ச் எப்படி அது இம்பாக்ட் பண்ணும்? ஒரு ஒன் டே மேட்ச்ல T20 மேட்ச்ல எப்படி இம்பாக்ட் பண்ணும் தெரியும். பேட்டிங் ஈஸி ஆகிடும், கிரவுண்ட் பெட்டர் ஆயிடும், போலர் போட்டா அப்படியே டனா அடிச்சு விடலாம். டெஸ்ட் மேட்ச்ல என்னடா இம்பாக்ட் இருக்கும்? லாஸ்டிங் இம்பாக்டும் இருக்கலாம், லாஸ்டிங் இம்பாக்ட் இல்லாமலும் இருக்கலாம். முந்தின நாள் ஈரமான பால் அடுத்த நாள் எப்படி இருக்கும்னு யாருக்குமே தெரியாது. திருப்பி காலையில ஸ்டார்ட் பண்ணும்போது முந்தின நாள் இருந்த மாதிரி தான் அடுத்த நாள் பிச்சு இருக்குமானும் யாருக்கும் தெரியாது. ஒரு ஆஸ்திரேலியால விளையாடுறோம்னா ஆஸ்திரேலியால டியூங்கிற ஒரு கான்செப்டே கிடையாது. அதாவது அங்க டியூவே கிடையாது. பேசிக்கலி நான் பார்த்த டியூ வந்ததே கிடையாது. ஏன்னு தெரியல. பட் நிறைய ஊர்ல இங்கிலாந்து இடத்துல டியூ வரும், இடத்துல டியூ வரும். ஸோ இதுவே ஒரு நியூ விஷயம் தான். அந்த சேலஞ்ச் தான் வந்து இஸ் ரைட் ஃப்ரண்ட் ஆஃப் அஸ், விச் இஸ் வாட் இஸ் எக்ஸைட்டிங். என்ன சொல்லுவாங்கன்னா டீம் மீட்டிங்ஸ்ல இல்ல நாங்க பேசிக்கும் போது அந்த சேலஞ்ச் நம்ம காங்கர் பண்ணணும், அதுலதான் அந்த கிக், அதுலதான் அந்த தில்லு அப்படின்னு சொல்ற மாதிரி பேசிப்போம். சோ இந்த மாதிரி விஷயங்கள்ல ஒரு ஸ்பெஷல் டெஸ்ட் மேட்ச் விளையாட போறோம். 3rd டெஸ்ட் மேட்ச் விளையாட முடிச்சோடனே 4th டெஸ்ட் வந்து திருப்பி ரெட் பாலுக்கே போயிடும். ஆனா இதுல நான் ஒரு விஷயங்கள் வந்து ஒரு விஷயத்த மறக்கல, கொஞ்சம் டிலே பண்ணிட்டேன். பிராக்டிஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இத்தனை டோரை திறந்து ஒரு விஷயத்த சொன்னா சரி என்ன பிராக்டிஸ்க்கு போறது அப்படின்னா லிப்ட்ல வந்தோம்ல, அந்த லிப்ட்லயே கீழே இறங்கி இன்னொரு பக்கம் போனோம். அது தனியா ஒரு பிராக்டிஸ் கியூபிக்கல் இருக்கு. அந்த பிராக்டிஸ் கியூபிக்கல் சின்னதா ஒரு ஆலி மாதிரி இருக்கும். அந்த கிட்டத்தட்ட போட்டு வச்சிருக்கு. தனியா பிராக்டிஸ் பண்ணிட்டு அங்க போய் பிராக்டிஸ் பண்ணிட்டு திருப்பி நடந்து அப்படியே கிட் பேக்ல வந்து திருப்பி ட்ரெஸ்ஸிங் ரூமுக்கு வரணும். ஏன் தனியா வைப்பாங்க இந்த மாதிரி பிராக்டிஸ் ஃபெசிலிட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா, முந்தைய காலகட்டத்தெல்லாம் வந்து பிராக்டிஸை வந்து அப்படியே கிரவுண்டுக்குள்ளேயே ஒரு அங்கேயே பிராக்டிஸ் வச்சிருவாங்க. அந்த மாதிரி பண்ணா என்ன ஆகும்னா ஃபீல்டர்ஸால, அதாவது வந்து பாருங்க அந்த ரவுண்ட் இருக்குல்ல, அந்த ரவுண்டோட சர்க்கிளோட அந்த ரோப்போட எட்ஜ்லயே 2 பிச்சை போட்டு அதுலயே விளையாட வச்சிருவாங்க. அங்க விளையாட வச்சீங்க என்ன ப்ராப்ளம் ஆகும்னா ஃபீல்டர்ஸ் எல்லாம் டைவ் அடிக்க முடியாது, பால் பறந்து போயிடும், பிச் ஆகி பவுன்ஸ் ஆகி போயிடும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரதுனால பிராக்டிஸ் ஃபெசிலிட்டியை தனியா எடுத்துட்டு போயிட்டாங்க. இப்போ மோஸ்ட் ஆஃப் த இந்தியன் கிரவுண்ட்ஸ்ல பிராக்டிஸ் ஃபெசிலிட்டியை தனியா எடுத்துட்டு போக ஆரம்பிச்சிருக்காங்க. புதுசா கட்டுற ஸ்டேடியம்லாம் ஸ்லைட்லி ஈஸியர் டு டூ. பழைய ஸ்டேடியங்கள்ல கொஞ்சம் கஷ்டம் ஸ்பேஸ் இல்லைன்னா. சோ இந்த ஸ்டேடியம்ல அது பியூட்டிஃபுல்லா பண்ணிருக்காங்க. அதே மாதிரி பின்னாடி இருக்கிற சர்ஃபேஸ்லயும் பிளாக் சாயில் விக்கெட்ஸ், ரெட் சாயில் விக்கெட்ஸ் தனித்தனியா கொடுத்திருக்காங்க பிராக்டிஸ் பண்றதுக்கு. ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு இன்கிரீடியன்ட், ஒரு கேரக்டரிஸ்டிக் இருக்கு. அதே மாதிரி இதோட ஸ்கொயர் ஆடக்கூடிய திட்டங்கள், ஆடக்கூடிய அந்த கட்டடம், அது பாத்தீங்கன்னா அந்த பிச்சா இருக்கு பாருங்க, அது ஒரு பெரிய ஸ்கொயர் மாதிரி இருக்கும், ஹார்டா சர்ஃபேஸ் இருக்கும். அதுல 12 பிச் இருக்கு. 12 பிச்சில் 6 பிளாக் சாயில் 6 ரெட் சாயில் கரெக்டா வச்சிட்டு இருக்காங்க. ஏன்டா பிளாக் சாயில் ரெட் சாயில் வச்சிட்டு இருக்காங்கன்னா எந்த மாதிரி பிச் வேணும், எந்த மாதிரி பவுன்ஸ் வேணும், எந்த மாதிரி திரும்பணும், எந்த மாதிரி பால் பவுன்ஸ் ஆகும், எந்த மாதிரி சீம் ஆனோம், இதுக்கு ஏத்த மாதிரி கண்டிஷன்ஸை ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். எதுக்கு ப்ரிப்பேர் பண்ணோம்? ஏன்னா குஜராத்தோட ஹோம் கிரவுண்ட் இது. ஸோ எல்லாத்தோட ஃபேசிலிட்டியும் கவர் பண்ணி ஒரு கிரவுண்டா உருவாக்கி வச்சிருக்காங்க. குஜராத் 2016 ரஞ்சி டிராஃபி ஜெயிச்சது. அதுதான் அவங்களோட ஃபர்ஸ்ட் ரஞ்சி டிராஃபி விக்டரி. இது வரைக்கும் அவங்க ரஞ்சி டிராஃபி ஜெயிச்சது கிடையாது. சரி, குஜராத்ல என்னடா அப்படின்னு பாத்தீங்கன்னா நதியாட், சூரத், அப்புறம் இந்த மாதிரி பல மாநிலங்கள் அவங்களோட டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல நம்மளோட ஷோலயே இருக்கும். நீங்க பார்த்து படையில நான் ஒரு இது பண்ணியிருக்கேன், ஃபார்முலா ஃபார் சக்சஸ் ஒரு ஷோ, எப்படி ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட் ஜெயிக்கணும், ரஞ்சி டிராஃபி ஜெயிக்கணும், அதுல அவர் இன்டர்வியூ பண்ணியிருக்கேன். அதுல போய் நீங்க செக் பண்ணலாம். அதுல வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா 10 வருஷங்கள்ல பல இடத்துல, அதாவது டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல எல்லா இடத்துலயும் அவங்க கிரவுண்ட்ஸ் பயங்கரமா டெவலப் பண்ணி வச்சிருக்காங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இதோட முன்னுதாரணம் தான் லாஸ்ட் 10 இயர்ஸா எக்கச்சக்கமா பர்ஃபார்மன்சஸ். அவங்க வந்து ஒரு வருஷம் விஜய் ஹசாரே வேற ஜெயிச்சாங்க, 1 டே ஜெயிச்சாங்க, T20 ஜெயிச்சாங்க, ரஞ்சி டிராஃபி ஜெயிச்சாங்க, இந்த மாதிரி வரிசையா ஜெயிச்சாங்க. ஒரு வருஷம் 2 வருஷம் டாமினேட் பண்ணாங்க. அப்ப பார்த்திப் பட்டேல் தான் கேப்டன் ஆனாரு. அப்ப பார்த்திப் பட்டேல் இந்தியன் டீம் கம்பேக் பண்ணாரு. ஜஸ்பிரீத் பும்ரா வந்தாரு.
அக்ஷர் பட்டேல் வந்தாரு, பிரியங்க் பஞ்சாப் 1000 ரன் அடிச்சார் 2 சீசன். அவர் ஆல்வேஸ் நாக்கிங் தி டோர்ஸ் ஆஃப் தி இந்தியன் டீம். இந்த மாதிரி எக்ஸலன்ட் கிரிக்கெட் நிறைய பேர் உருவாக்கி வந்திருக்காங்க இந்த லாஸ்ட் இயர்ஸ்ல. அதோட ஃபைனல் கல்மினேஷன் தான் இந்த மொட்டேரா ஸ்டேடியமோட டெவலப்மெண்ட். கடைசி 8 வருஷமா இங்க மேட்சே நடக்கல. ஏன்னா 2012 நாங்க ஆடினோம் இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து டெஸ்ட் மேட்ச் தான் கடைசி டெஸ்ட் மேட்ச். அதுக்கப்புறம் இன்ஃபேக்ட் அதுக்கப்புறம் மேட்ச் நடக்கல. அதுக்கப்புறம் இந்த வருஷம் சயீத் முஸ்டாக் அலி டிராஃபி நடந்திருக்கு இதோட ப்ரீகர்சரா, இந்த பிங்க் பால் டெஸ்டோட ப்ரீகர்சரா. சரி, அடுத்து இங்க என்ன பழைய மேட்சஸ் நடந்திருக்கு, அதை ரீவியூ பண்ணலாம் அப்படின்னு எனக்கு ஒரு ஃபீலிங். கடைசியா 2012 வந்து இந்தியா இங்கிலாந்து மேட்ச் தான் இங்க கடைசி ஆடணும். ஆனா அதுக்கு முன்னாடி கொஞ்சம் காலத்து போயிடலாம். 2008 இந்தியா வர்சஸ் சவுத் ஆப்பிரிக்கா ஆடினாங்க. சவுத் ஆப்பிரிக்கா அந்த மேட்சை ஈஸியா ஜெயிச்சிட்டாங்க. பொதுவா விசிட் டாஸ் வின் பண்ணி ஃபர்ஸ்ட் பேட் பண்ணுவாங்க. அது ஒரு ரேர் அக்கேஷன் வேர் இந்தியா லாஸ்ட். சவுத் ஆப்பிரிக்கா லாஸ் அண்ட் இந்தியாவை பேட் புட்டின் கொடுத்தாங்க. புட்டின் அப்படின்னு சொல்றதே ஒரு பயங்கரமான ஒரு கலி கிரிக்கெட்ல டாஸ் ஜெயிச்சு புட்டின்ரா அப்படின்வாங்க. அப்படின்னா என்னன்னா ஆப்போனன்ட் டீம் நீ ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடு அப்படின்னு சொல்ற. ஸ்டெயின் அந்த டபுள் அடிச்சாரு. ஸ்டெயின் ஒரு 5 எடுத்தாரு. அந்த பேஸ் அட்டாக் டோட்டலி ரூல் த ரூஸ்ட். அந்த மேட்ச் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் 76 ஆல் அவுட் ஆயிட்டோம். ஒரு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் எல்லாம் 76 ஆல் அவுட் ஆனா ரொம்ப டிஃபிகல்ட் டு மேக். திருப்பி ஏபி ஒரு 100 டபுள், ஜாக் காலிஸ் ஒரு 100, அவங்க சூப்பர் ஆடி சவுத் ஆப்பிரிக்கா ஜெயிச்சிட்டாங்க. சரி, 2008 அப்புறம் என்னடா டெஸ்ட் மேட்ச் நடந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா உடனே 2009 இந்தியா வர்சஸ் ஸ்ரீலங்கா. இந்த மேட்ச் வந்து ஒரு குளோரியஸ் டிராக்கு போயிடுச்சு. ஏன் குளோரியஸ் டிரா அப்படின்னு சொல்றேன்னா, டிரானாலே இங்க யாராவது பாப்பாங்களா அப்படின்னு சொல்ற காலகட்டத்துல ஒரு சிட்னி டிராவை எல்லாரும் பார்த்தாங்க. அந்த மாதிரி ஒரு டிரா இல்லாம இது இன்னும் கொஞ்சம் ஒரு மாதிரி போச்சு. மொத்தமா 7 டிஃபரெண்ட் பிளேயர் 100 அடிச்சாங்க இந்த மேட்ச். இந்தியா சைட்ல இருந்து சச்சின் டெண்டுல்கர், ராகுல் டிராவிட், MS தோனி, கௌதம் கம்பீர். ஸ்ரீலங்கா சைட்ல இருந்து டில்ச், மஹேலா ஜெய 100 பேட் தூக்கி நிக்கிறாரு. மொத்தமாவே 21 விக்கெட் தான் மேட்ச்ல முடிஞ்சது. மேட்ச்லயே எடுத்தாங்க. இன்ஃபேக்ட் மஹேலா ஜெயவர்தனே டேடி 100 சொல்ற மாதிரி 275 அடிச்சாரு. அடுத்து என்னடா டெஸ்ட் மேட்ச் நடந்தது. டெஸ்ட் மேட்ச்ல ஒன்றும் பெருசா ரிசல்ட் போல. கடைசி டெஸ்ட் மேட்ச் சவுத் ஆப்பிரிக்காவோட தோத்துட்டோம். 2010 நியூசிலாந்து வந்தாங்க. இந்த டெஸ்ட் மேட்ச் என்ன நடந்தது பாத்தீங்கன்னா, இன்னிய தேதிக்கு ஸ்டால்வர்ட் அப்படின்னு சொல்ற கேன் வில்லியம்சனோட டெஸ்ட் டெபியூலயே 131 அடிச்சாரு. அவரோட கூட சேர்ந்து இந்த போட்டோல நிக்கிறவர் ஜேம்ஸ், எனக்கு தெரியல, சும்மா ஒரு கெஸ் அடிக்கிறேன். ஆனா அவரோட கூட சேர்ந்து இந்த மேட்ச் ஹர்பஜனும் 100 அடிச்சாரு. இந்த மேட்ச்ல மட்டும் 100 அடிக்கல, இதுக்கு அடுத்த டெஸ்ட்லயும் போய் 100 அடிச்சாரு. பேக் டு பேக் 100 அடிச்சாரு ஹர்பஜன் சிங். அகமதாபாதோட இந்த மேட்சும் டிரால தான் முடிஞ்சது. பெருசா இந்த டெஸ்ட் மேட்ச்ல ரிசல்ட் வரல. சரி, 2010 அப்புறம் நடந்த பெரிய மேட்ச் என்னடா அப்படின்னு பார்த்தா இந்தியா ஆஸ்திரேலியா வேர்ல்ட் கப் கேம் நடந்தது. அங்க அந்த கேம் நான் தான் அந்த குவார்டர் ஃபைனல் விளையாடினேன். அந்த கேமை மறக்கவே முடியாது. பட் இது நம்ம டெஸ்ட் மேட்சோட ஆடுகளம் சீக்வன்ஸ்ங்கிறதுனால 2012 டக்குன்னு ஜம்ப் பண்ணிடலாம். 2012 ஆஃப்டர் ஆல் தி இந்த மாதிரி ரிசல்ட்ஸ் வந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா 2012 இங்கிலாண்டும் இந்தியாவும் ஸ்டார்டர் ஆஃப் தி சீரிஸ் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் அங்க தான் விளையாடணும். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல சேவாக் 100 அடிச்சாரு. ஆனா அந்த மேட்ச் யாருக்குன்னா சேத்தேஸ்வர் பூஜா டபுள் 100. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 201 அடிச்சாரு, நாட் அவுட். செகண்ட் இன்னிங்ஸ்லயும் திருப்பி 40 அடிச்சு ஜெயிச்சு கொடுத்தாரு. மேட்ச்ல இவர் பிரக்யான் ஓஜா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஒரு 5 செகண்ட் இன்னிங்ஸ்ல ஒரு 4 எடுத்து மேட்ச் நமக்கு ஜெயிச்சு கொடுத்தாரு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல சீக்கிரம் ஆல் அவுட் ஆகிடுவோம் இங்கிலாந்து. ஆனா செகண்ட் இன்னிங்ஸ்ல அவங்க ஃபாலோ ஆன் கொடுத்ததுக்கு அப்புறமா கிரைண்ட் பண்ணி அலிஸ்டர் குக் ஒரு பெரிய 100 அடிச்சு எங்களை அந்த டெஸ்ட் வின்ன ஏர்ன் பண்ற மாதிரி செஞ்சாரு. அவ்வளவு ஈஸியாவே இல்ல, விக்கெட் ஸ்லோ ஆயினே போய் அந்த டெஸ்ட் வந்து நாங்க திருப்பி 80 ரன்ஸ் அடிச்சுதான் ஜெயிக்க முடிஞ்சது. செகண்ட் இன்னிங்ஸ்ல புஜாரா போய் ஒரு 40 அடிச்சு மேட்சை க்ளோஸ் அவுட் பண்ணாரு. அலிஸ்டர் குக் அடிச்சது மட்டும் இல்ல, வீரேந்தர் சேவாக் அடிச்சது மட்டும் இல்ல, ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் போல் கிராம் ஸ்வான் ஒரு 5 எடுத்தாரு. செகண்ட்ஸ்லயும் ஒரு விக்கெட் எடுத்தாரு கிராம் ஸ்வான். மாண்டி பெனசார் இந்த மேட்ச் ஆடல. அடுத்த மேட்ச் பாம்பேல ஆடி ஜெயிச்சு கொடுத்தாரு. பட் இந்த சீரிஸ் இப்படிதான் பிகின் ஆச்சு. ஆனா இந்த மேட்ச் எனக்கு ஒரு ஃபாண்ட் மெமரி. நான் நிறைய விக்கெட் எடுக்கல. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஒரு 3 for 80, செகண்ட் இன்னிங்ஸ் ஒரு 1 for 100 ஏதோ போலிங் போடுவோம், நிறைய ஓவர் போட்டு கிடைக்கல விக்கெட். ஆனா இந்த மேட்ச்ல தான் என்னோட 50th டெஸ்ட் விக்கெட் கிடைச்சது. 50th டெஸ்ட் விக்கெட், குவிக்கஸ்ட் இந்தியன் டு 50th டெஸ்ட் விக்கெட். ஐ திங்க் அனில் பாய் பண்ணனா இல்ல ஒரு மேட்ச் கம்மியா எடுத்தனான்னு தெரியல. அந்த குவிக்கஸ்ட் இந்தியன் டு ஃபர்ஸ்ட் 50 டெஸ்ட் விக்கெட்ஸ்ல வந்து 50th விக்கெட் வந்து இங்கிலாண்டை சேர்ந்த நிக் காம்ப்டன். அதுக்காக தான் இந்த மேட்ச் நான் மெமரியில வச்சு. ஸோ அதே மாதிரி எனக்கு முன்னாடி ஒரு ரெக்கார்ட் நிக்குதுன்னு எனக்கு தெரியும். பெருசா நம்பர்ஸை பத்தி யோசிக்கிறதுல முன்னாடி எல்லாம் யோசிச்சிருக்கேன். இப்ப என் கேம் கம்ப்ளீட்டா என்ஜாய் பண்றேன். இந்த ஒரு கிராண்ட் ஸ்டேடியம், கிராண்ட் ஸ்பெக்டக்கிள், ஒரு 50 ஒரு பிங்க் டெஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த டெஸ்ட் மேட்ச், இந்த ஒரு அமேசிங் அக்கேஷனுக்கு நான் லுக் ஃபார்வர்ட் பண்றேன். ஹோப்ஃபுல்லி இந்த ஒரு பிரம்மாண்டமான வென்யூல பிரம்மாண்டமான டெஸ்ட் மேட்ச்ல நிறைய வேரியபிள்ஸ் இருக்கு. ஆனா கிரிக்கெட் இஸ் எ வின்னர் அப்படின்னு சொல்லி இந்த டெஸ்ட் மேட்சை நீங்களும் என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்யூ சொல்றேன். தேங்க்யூ so much for joining me on this episode of ஆடுகளம்.